வணக்கம். வெராண்டா ஐஏஎஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல மே மாச கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பார்க்க போறோம். தினமணி நாளிதழ்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற தலைப்புல வெளியான ஆர்டிகல் பத்தி பார்க்க போறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் ப்ரொபோசலை ஆய்வு செய்யற நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவரான பி சௌத்ரி சமீபத்துல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னால நாட்டுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும்னு சொல்லியிருக்காரு. இத பத்தி தான் இந்த வீடியோல எக்ஸாம் கோணத்துல பார்க்க போறோம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னா என்ன, அது ஏன் இப்போ பேசப்படுது, இதோட நன்மை தீமைகள் என்னன்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த டாபிக்கோட டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ரிலவன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சிலபஸ்ல இந்திய அரசியல் அமைப்பு, தேர்தல் முறை, நிதி நிர்வாகம், ஒன்றிய மாநில உறவுகள் மற்றும் அரசு கொள்கைகள் போன்ற பகுதிகளில் கவர் ஆக கூடியது. பிரிலிம்ஸ்ல ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் ஆகவும் மெயின்ஸ்ல பாலிசி அனாலிசிஸ் கேள்விகளாகவும் இது வரலாம். சரி, இப்போ பேக்ரவுண்ட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்தியால தேர்தல் அப்படிங்கிறது ஒரு தொடர் நிகழ்வு. லோக்சபா தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இப்படி ஒவ்வொரு வருஷமும் நாட்டோட ஏதாவது ஒரு பகுதியில தேர்தல் நடந்துகிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா, மாதிரி நடத்தை கோட்பாடு, அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அடிக்கடி அமலுக்கு வருது. கொள்கை முடிவுகள் தாமதமாகுது, அதிக அளவுல பணம் செலவாகுது. இந்த பிரச்சனைக்கு தீர்வா சொல்லப்படுறதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இதன்படி லோக்சபா தேர்தலும் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான சட்டமன்ற தேர்தல்களும் ஒரே நேரத்துல நடத்தப்படும். 1951-52ல இந்தியால முதல் பொது தேர்தல் நடந்துச்சு. அப்போ லோக்சபா தேர்தலும் அனைத்து மாநில சட்டமன்ற தேர்தல்களும் ஒரே நேரத்துல நடந்துச்சு. அதுக்கப்புறமா 1957, 1962 மற்றும் 1967 வரைக்கும் தொடர்ச்சியா 3 பொது தேர்தல்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையில தான் இந்தியா முழுசும் நடைமுறையில இருந்துச்சு. 1968-69க்கு அப்புறமா சில மாநில அரசுகள் கலைக்கப்பட்டதால இந்த ஒத்திசைவு, அதாவது சிங்க்ரோனைசேஷன் முறிஞ்சு போச்சு. அது வரைக்கும் இருந்த ஒரே நேர தேர்தல் முறை படிப்படியா சிதறி போச்சு. இப்போ மறுபடியும் அதை கொண்டு வரணும்னு மத்திய அரசு முயற்சி பண்ணுது. லா கமிஷன் மட்டுமே 3 தடவை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைய பரிந்துரைச்சு ரிப்போர்ட் வழங்குச்சு. அது என்னென்ன ரிப்போர்ட்ஸ் தெரியுமா? 170th ரிப்போர்ட் ஆஃப் 1999, 255th ரிப்போர்ட் ஆஃப் 2015 and draft report of 2018. அதுக்கப்புறமா 2017ல நிதி ஆயோகின் ஒர்க்கிங் பேப்பர் ஆஃப் நிதி ஆயோக் ரிப்போர்ட் மூலமா ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைய பரிந்துரை செஞ்சது. இதை ஆய்வு செய்யறதுக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு உயர்நிலை குழு 2023ல அமைக்கப்பட்டுச்சு. அந்த குழு 2024ல அறிக்கை சமர்ப்பிச்சுச்சு. 17th December 2024ல மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் ஸ்ரீ அர்ஜுன் ராம் மேக்வால் ஒரே நாடு ஒரே தேர்தலை நடைமுறைப்படுத்துவதற்கான 129வது சட்ட திருத்த மசோதாவை லோக்சபாவில அறிமுகப்படுத்தினாரு. இந்த 129வது சட்ட திருத்த மசோதாவால இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல பல முக்கிய ஷரத்துகளில் சட்ட திருத்தம் செய்ய இருப்பதால மறு ஆய்விற்காக 19 December 2024ல பி சௌத்ரி தலைமையில நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டுச்சு. இந்த கூட்டுக்குழு 41 உறுப்பினர்களை கொண்டது. அது இப்ப பல மாநிலங்களுக்கு நேர்ல போய் கருத்துக்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த குழுவோட தலைவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வந்தா நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி 1.6% அதிகரிக்கும்னு தெரிவிச்சிருக்காரு. அதோட அரசுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும்னு சொல்லப்படுது. இந்த மிச்சமாகிற பணத்தை நாட்டோட உட்கட்டமைப்பு பணிகளுக்கும் கல்வி, சுகாதாரம், ஏழைகளுக்கான திட்டங்களுக்கும் பயன்படுத்தலாம்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த திட்டத்தோட நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவாகுது. ஒரே நேரத்துல தேர்தல் நடத்தினா இந்த செலவு பெரிய அளவுல மிச்சமாகும்னு சொல்லப்படுது. இதுதான் ரொம்ப முக்கியமான கன்சர்ன். ரெண்டாவது, இதனால
மாதிரி நடத்தை கோட்பாடு அடிக்கடி அமலாவது தவிர்க்கப்படும். இப்போ நாட்டுல ஏதாவது ஒரு மாநிலத்துல தேர்தல் நடந்துகிட்டே இருக்கிறதால மாதிரி நடத்தை கோட்பாடு எங்கேயாவது அமல்ல இருந்துகிட்டு தான் இருக்கு. இதனால புதிய திட்டங்கள் அறிவிக்க முடியாத நிலை வருது. இதோட சேர்த்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னால நாட்டோட ஜிடிபி வளர்ச்சியும் அதிகரிக்கும்னு, ஆட்சியில ஸ்திரத்தன்மை உருவாகும்னு சொல்லப்படுது. இறுதியா தேர்தல் நடத்த ஆட்கள், பாதுகாப்பு படைகள் அடிக்கடி நிறுத்தி வைக்கப்படுறது தவிர்க்கப்படும். இதனால எலெக்ஷன் கமிஷனுக்கும் அடிக்கடி மிகப்பெரிய நிர்வாக சுமை ஏற்படுதுன்னு சொல்லப்படுது. இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தின விமர்சனங்கள் என்னன்னு பார்க்கலாம். மாநில அரசுகளுக்கு தனியான மேண்டேட் இருக்கு. அதாவது மக்கள் தனியா வாக்களிச்சு தேர்ந்தெடுத்த அதிகாரம். லோக்சபா தேர்தலோட சேர்த்து நடத்தினா தேசிய அலைகள் மாநில அரசியல விழுங்கிடும், மாநில பிரச்சனைகள் மறைஞ்சு போகுங்கிற அச்சம் இருக்கு. தேசிய கட்சிகளுக்கு அதிக ஆதிக்கம் கிடைக்கலாம், பிராந்திய கட்சிகள் பாதிக்கப்படலாம்னு சொல்லப்படுது. அதோட ஒரு மாநில அரசு இடையில கவிழ்ந்தா என்ன செய்யறது? அடுத்த முழு தேர்தல் வரைக்கும் ஆட்சி எப்படி நடக்குங்கிற கேள்விக்கும் இன்னும் தெளிவான பதில் இல்ல. இதற்கெல்லாம் அரசியல் அமைப்புல திருத்தம் தேவைப்படும்னு சொல்லப்படுது. அதனாலதான் தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் இந்த திட்டத்தை ஆதரிக்கலன்னு தெரிவிச்சிருக்காங்க. மாநில சட்டப்பேரவைகளுக்கு தனியே தேர்தல் நடத்தப்படணுங்கிற நிலைப்பாடு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரே நேரத்துல நாடு முழுக்க தேர்தல் நடத்தணும்னா இவிஎம், விவிபிஏடி, பாதுகாப்பு படைகள் மற்றும் தேர்தல் பணியாளர்கள் மிகப்பெரிய அளவுல தேவைப்படும்னு எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஆங்கிள்லையும் சவால்கள் சொல்லப்படுது. இந்த திட்டம் நிர்வாக நலன் கருதி கொண்டு வரப்படுதா, அரசியல் நலன் கருதி கொண்டு வரப்படுதாங்கிற கேள்வியும் இன்னும் விடை கிடைக்காம இருக்கு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடைமுறைக்கு வரணும்னா குறைஞ்சது 5 முக்கிய அரசியல் அமைப்பு திருத்தங்கள் தேவைன்னு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு தெரிவிச்சிருக்கு. லோக்சபாவோட காலம் 5 வருஷம்னு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல ஆர்டிகிள் 83ல சொல்லப்பட்டிருக்கு. மாநில சட்டமன்றத்தோட காலம் 5 வருஷம்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகிள் 172ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 அவைகளோட காலமும் ஒரே நேரத்துல முடிகிற மாதிரி அலைன் பண்ணணும்னா இந்த ஆர்டிகிள்ஸ்ல திருத்தம் தேவைப்படும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நாடாளுமன்றத்தோட கூட்டத்தொடரை பத்தி சொல்ற ஆர்டிகிள் 85யும் சட்டமன்றத்தோட கூட்டத்தொடரை பத்தி சொல்ற ஆர்டிகிள் 174ம் திருத்தப்படணும். இதுக்கு மேல ஒரு மாநில அரசு இடையில கவிழ்ந்தா ஜனாதிபதி ஆட்சியை பற்றி சொல்ற ஆர்டிகிள் 356ம் முக்கியமா திருத்தப்படணும். இல்லனா இடையில கவிழ்ற அரசுக்கு என்ன செய்யறதுங்கிற சட்ட தெளிவு இருக்காது. இந்த திருத்தங்களுக்கு மாநிலங்களோட ஒப்புதல் எந்த அளவுக்கு தேவைப்படும்ன்ற கேள்வியும் இன்னும் விவாதத்துல இருக்கு. மாணவர்களே, இந்த டாபிக்கோட கோர் மெசேஜ் என்ன தெரியுமா? ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது வெறும் தேர்தல் சீர்திருத்தம் மட்டும் இல்ல. இது ஃபெடரலிசம், மாநிலங்களோட அதிகாரம், தேர்தல் செலவு, நிர்வாக ஸ்திரத்தன்மை, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய அரசியல் அமைப்பு விவாதம். அதனால இதோட நன்மை, விமர்சனம் 2 கோணங்களையும் பேலன்ஸ்டா புரிஞ்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ இது இம்பார்ட்டன்டான டாபிக், நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி காணொளிகளை தொடர்ந்து பார்க்க வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு பயனுள்ள காணொளியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.